ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்முடைய இந்த சேனலில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய பள்ளிகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன செயல் திட்டம், எப்படி செய்யப்பட்ட செயல் திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது இன்னைக்கு ஆதார் கார்டு, அதாவது ஆதார் என்கிற இந்த கார்டு வந்து எல்லா திட்டங்களுக்கும், எல்லா அத்தியாவசிய சேவைகளுக்கும், அரசு திட்டங்கள் அனைத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான கார்டாக, முக்கியமான ஐடென்டி கார்டாக இந்த ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. அதாவது மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசுடைய சலுகைகளை பெற வேண்டும் என்றாலும் சரி, அதே போன்று உயர்கல்விக்கு மாணவர்கள் செல்ல வேண்டுமென்றாலும் சரி, வங்கி கணக்கு வேண்டுமென்றாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஆதார் என்கிறது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஆதார் கார்டு கிராமப்புறங்களில் உள்ள பல்வேறு அரசு மாணவர்களுக்கு இல்லாமல் இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆதார் சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்வித்துறை சார்பாக பிப்ரவரி 23 முதல் பள்ளிகளில் இதற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சிறப்பு முகாமை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோயம்புத்தூரில் நாளைய தினத்திலிருந்து துவங்கி வைக்கவும் இருக்கிறார். சரியா? பள்ளிகளில் படிக்க வரும் குழந்தைகளுக்கு ஆதார் பெறுவதற்கு சேவை மையங்களுக்கு செல்லக்கூடியதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்கார்ட் நிறுவனம் மூலம் பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு ஆதார் பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளணும், எந்த விதமான மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செயலாளர் குமரகுருபர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, பள்ளி வளாகத்தில் ஆதார் பதிவு மற்றும் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிக்கக்கூடிய அந்த பணியை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலம் அரசாங்கம் துவங்க உள்ளது. இதனால் நிரந்தர சேர்க்கை மையத்திற்கு, அதாவது இ சேவை மையங்களுக்காக வெளியே மாணவர்கள் செல்ல வேண்டிய நிலையை தவிர்க்கலாம். இந்த பணியை வருகிற 23 அதாவது பிப்ரவரி மாதம் 23 கோயம்புத்தூரில் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த தினத்திலேயே உங்களுடைய மாவட்டத்திலும் இந்த பணியை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அந்த அறிவுரையை தான் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். உங்கள் குழந்தைகளை ஆதார் பதிவுக்காக பள்ளி வேலை நாட்களில் ஆதார் பயோமெட்ரிக் பண்ணணும், ஆதார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி வேலை நாட்களில் பெற்றோர்கள் அழைத்து வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இனிமேல் ஏற்படாது. அனைத்து குழந்தைகளுக்கும் ஆதார் இல்லாமல் அல்லது ஆதார் புதுப்பிக்கப்படாமல் ஆதார் திருத்தங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலேயே இந்த ஆதார் பதிவு செய்வதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. அதனால் உங்க மாவட்டத்தில் உங்க பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் இது எப்போ நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் பதிவு, ஆதார் சம்பந்தமான குழப்பங்களை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனல் வழியாக நாம் நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லுறோம். இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். பை பாய்.